கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த 70ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே வாசித்தோம். இதில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதின அநேக சங்கீதங்களில் இதுவும் ஒரு சங்கீதம். இது ஒரு சிறிய சங்கீதம், மொத்தம் 5 வசனம் தான், ஒரு சிறிய சங்கீதம். இதில் என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் விடுதலைக்காக ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம், சகாயத்துக்காக ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம், தன் பிராணன் தப்பும்படி ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம். நிறைய ஜெபம் விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறார். தீங்கு வருகிறது, ஆனால் அந்த தீங்கை குறித்து தேவனிடத்திலே முறையிடுகிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது அதான். நம்ம தீமை நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்ம உணர செய்யணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒன்று தீமை பிசாசு செய்வான், இல்லைன்னா பிசாசின் ஜனங்க செய்வோம். அதை வாசிக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவார்களாகன்னு சொல்லி நம்மை குறித்து நினைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பின்னிட்டு போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இதுல இன்னொரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று வானத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்து அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடி வந்து அவர்களை விடுவிக்கிறார். ஒருவேளை அவங்க எந்த மார்க்கமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், வேற எந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம், எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களை தேடி வருகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? தேடி வருகிறார். நம்மை ஒரு நாளிலே அவர் தேடி வந்ததுனால தான் இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், தேடி வந்து ஜெயம் கொடுக்க நம்முடைய தேவனாலே மாத்திரம் கூடும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தேடணும். அவரை தேடுறது காலையில எழுந்து தேடணும், தேவாலயத்துல வந்து தேடணும், வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்துல போய் தேடக்கூடாது. உயிரோடு இருக்கிறவரோடு தான் தேடணும். அவர் யார்? எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தெய்வம். தேட வேண்டிய பிரகாரமாக, தேட வேண்டிய நேரத்துல, தேட வேண்டிய இடத்துல தேடணும்னா அவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுகிற தெய்வம். வேதம் அப்படிதான் சொல்லும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவரை தேடும் போது மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உண்டாகும். இங்கே பார்க்கிறோம், தாவீது தன்னை குறித்து அறிக்கையிடுகிறார். 2 காரியத்தை அறிக்கையிடுகிறார். நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன். 2 காரியத்தை அறிக்கையிடுகிறார். நம்ம யாரு? பயங்கர பெரிய ஆளு, நான் ரொம்ப பயங்கர படிப்பாளி, அறிவாளி எல்லாம் சொல்றதுனால இல்லை. நாம் சிறுமைப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்துல சிறுமைப்பட்டவர்கள். ஒன்று யாராவது சிறுமைப்படுத்தி இருப்பாங்க, இல்லைன்னா நாமே சிறுமைப்படுத்த காரணமா இருக்கிறோம். யாரையாவது நம்பி 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 அவங்க நம்ம ரொம்ப புகழ்றாங்க நினைச்சு அவங்க பின்னாடி போனோம்னா ஒரு நாள் திடீர்னு நம்மளை சிறுமைப்படுத்திடுவாங்க. ஏன் சிறுமைப்படுத்துறாங்கன்னே தெரியாது. நல்லா பழகிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நம்ம மேலே போனால் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நமக்கு பின்னாடி இருந்து பேசுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கீழே இருக்க வரைக்கும் நம்ம கூட அன்பாக இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கீழே தாழ்ந்து இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வார்கள்? அன்பு கூறுவார்கள். அங்கேருந்து குழம்பு கொண்டு வருவாங்க, அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, அங்கேருந்து இங்கே இருக்கிறது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே வரும், எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் உயர்ந்துட்டா என்ன ஆகும்? டக்குன்னு மாற்றிடுவாங்க. உடனே ஒரு பொறாமை வந்துடும். வேதம் அப்படிதான் சொல்லுது. கொஞ்சம் உயர்ந்தா பிரச்சனை. தேவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பொதுவாகவே வாழ்க்கையில ஒருத்தர் உயர்ந்த ஒருத்தரை பிடிச்சி இழுக்கிற குணம் தான் இன்றைக்கு மனிதர்களிடத்துல பரம்பிக்கிறது. எல்லா மனிதரிடத்துல அதான் இருக்கு. என்னை விட அவன் பெரிய ஆளா எடுக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அன்றைக்கு படிப்புல கூட பார்த்தீங்கன்னா, என்னை விட மேலே போயிடக்கூடாது, என்னை விட ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது. நீ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு போராட்டம். நீ வந்துடுவியாடா? நான் படிக்கிற காலத்திலே இருந்து நான் பாலிடெக்னிக்ல ஃபர்ஸ்ட் இயர் கோல்டு மெடல் வாங்க போகிறேன். எனக்கு ஒரு குரூப் ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் போட்டார். அவன் ஃப்ரெண்டு வாங்கலையா?
அவள் செகண்ட் வந்துட்டா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். மெடல் வாங்க போகும்போது எல்லாம் பிளாக் ட்ரெஸ். ஒரு பக்கம் எங்கள் அம்மாக்கெல்லாம் லெட்டர் அனுப்புனா அவங்களுக்கு லெட்டர் வந்து சேரல. அவங்களுக்கு அது என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், மெடல் கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கான காரியங்கள் புரியல. அவங்க வரல. நார்மலாக ஊருக்கு ஓடி ஓடி வருவாங்க. ப்ரைஸ் வாங்குற அன்னைக்கு வரல. நான் மட்டும் போய் நிற்கிறேன் அந்த ஸ்டேஜில். எனக்கு என்ன அறியாமல் கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு பக்கம் அம்மா வீட்லேயே யாரும் அம்மா அப்பா யாரும் வரல. இன்னொரு புறத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு கருப்பு கலரில் போட்டு வந்து கேலி பண்ணுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நம்ம சிறுமையை பார்க்கணும். நம்முடைய சிறுமை, நான் ஒருவேளை இப்போ இந்துவாக தான் இருந்தேன், தேவனை அறியாது இருந்தேன். அந்த நாளில் வீட்டில் அந்த எங்களுடைய ஹாஸ்டல் ரூமில் விளக்கேற்றாமல் நான் சாப்பிட்டது கிடையாது. அந்த பாட்டு பாடாமல், ஸ்ரீவாசம் பாடாமல் மற்ற காரியங்கள் செய்த வெள்ளிக்கிழமான ஒரு ஸ்பெஷல் ரூமாக இருக்கும் என்னோட ரூம். மட்டும் அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லும். அப்படியெல்லாம் இந்து மார்க்கத்தில் இருந்த போதும் தேவன் நம்மை நினைத்து இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் தண்ணீரால் நாவரண்ட தாகத்தினால் அவர்கள் என்ன செய்ய வழி தப்பி தெரியும் போது தேவன் அவர்களை தேடி வந்து வழி இதுவே இதில் நடவுகள் என்று நடத்துகிற தேவன். நம்ம பின்னாடி எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆட்கள். அது படிக்கிற இடமா இருக்கும், வேலை ஸ்தலமா இருக்கும், குடும்பமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எதுவா இருந்தாலும் இழுத்து விடுறதுக்கு ரெடியா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. ஆனா நாம தான் என்ன பண்ணோம்? ஜாக்கிரதை. தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னால இவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது, நீங்க வாங்க, தீவிரமா வாங்குங்க. நீர் என்னை விடுவிக்கிறவர், நீர் எனக்கு துணையானவர், நீர் தாமதிக்காம வாங்க ஆண்டவரே, அது போதும். என்னை எத்தனை பேர் சிரமப்படுத்தினா என்ன, நீர் என் கூட இருந்து என்னை உயர்த்தினா போதும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் இருக்கிறவர் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம் பட்சத்தில் இருக்கிறார். அநேக வேளைகள் அது நம்ம தெரியாம தான் அழுது புலம்பி திகைத்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயந்து என்ன செய்கிறோம்? அநேக வேளையில குழம்பி தெரிகிறோம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் முதல் பார்க்கிறோம், தேவனின் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு? அநேக போராட்டம். ஒரு பக்கம் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டதுனால அண்ணனால கொலை செய்ய தேடப்பட்டான். அப்பா அம்மா அப்பா நீ இங்க இருக்காத, போயிட்டுட்டாங்க. நீங்க இருந்தா 2 பேரையும் இழந்துருவேன், 2 பேரும் வளர்க்க எங்களுக்கு தைரியம் இல்லை, நீ போ உங்க மாமா வீட்டுக்கு போ, லாபான் வீட்டுக்கு. லாபான் வீடு பக்கத்து தெரு கிடையாது. இப்போ இருக்க மாதிரின்னா நல்லா மெட்ரோ ட்ரெயின் ஏறி போயிடலாம். காஷ்மீர் வரைக்கும் மெட்ரோ போட்டுட்டாங்க. காஷ்மீர் வரைக்கும் மெட்ரோ போயிடலாம். மும்பை கூட மெட்ரோவில் போயிடலாம், பெங்களூர் மெட்ரோவில் போயிடலாம். அப்போ மெட்ரோவும் கிடையாது, கிட்ரோவும் கிடையாது. அவர் எப்படி தான் போகணும்? நடந்து தான் போகணும். அது எது வழியாக போகணும்? பாலைவனம். இந்த ரோட்டில் நடக்கவே நமக்கு கால வலி. கொஞ்ச தூரம் நடந்தோடனே இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க ஐயோ கால் வலி. நாங்களாம் பாலிடெக்னிக்கு 5 ஸ்டாப்பிங் நடப்போம். பஸ் வந்தால் கூட நடந்து போவோம். வேணுங்க நடந்து போனால் தான் ஜாலியாக இருக்குது, நடந்து போவோம். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர்த்து. அப்போ நடக்கிறது நல்லது. ஆனால் இன்னைக்கு நடக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பலன் இல்லை. இவர் என்ன பண்ணாரு? நேராக பார்த்தாரு, கிளம்புனாரு, நடக்க ஆரம்பிச்சார். அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாது, மாமா வீட்டை தேடி போயிடும். நம்ம போய் பயங்கரமான அந்த பாலைவனத்தில் நடந்து பிரிந்து அலைந்து அவர் போய் மாமா வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் தேவன் சொல்றார், அவ்வளோதான், இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது போல அப்படின்னு யோசித்து அவர் உட்கார்ந்துருக்கும் போது தேவன் என்ன செய்வார்? யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற வழியெல்லாம் உன் கூட இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணு, அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி பலனடைந்தவராய் தரிசனத்தை பார்த்து நல்ல ஒரு தரிசனத்தோடு அம்மாமா வீட்டுக்கு போனா, மாமா என்ன பண்றாரு? எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 10 தரம் சம்பளத்தை மாத்திக்கிறாரு. 10 தரம் மாத்துறாரு. நம்ம பெரியாள புள்ளியும் வரியும் உள்ளவைகள் உன் சம்பளம்னு சொன்னா உடனே புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகளா போடும் யாக்கோபு அந்த ஆடுகள்.
இல்லை அப்போ உடனே மாற்றுவேன். இல்லை இந்த புள்ளி வரி இல்லாத இதில் தான் உனக்கு பண்ணுவேன். அப்போ பார்த்தா புள்ளி வரி இல்லாத திட்டி தான் கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. அத்தனை 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. நீங்க அப்படிதானே கவர்மெண்ட்ல நடக்குது. பேர் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். சம்பளத்தை எத்தனை தரம் மாத்துறாங்க? 10 தரம் மாத்துறாங்க. 97ல வாங்கின சேலரி தான் இவங்க ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் வாங்கணும். கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. அந்த ஒரு 6 மாதம் முன்னாடி தான் ஒரு நிமிஷம் போட்டாங்க. அது எத்தனையோ பிரச்சனை போராட்டத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அது வந்தோன்னா நாங்கள் கம்பெனிலேருந்து வெளியே. அப்போ என்ன அர்த்தம்? பேர் தான் சனி கவர்மெண்ட். பேர் பெற்ற பேர் நாக நீதி நேற்று சொன்ன மாதிரி பேர் தான் பெருசு கவர்மெண்ட். ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க, இரவெல்லாம் முழித்து உடலுக்கு எடுத்து எல்லாம் பண்ணால் அவன் பாதியை பிடிச்சிக்கணும். அவன் பாதி சம்பளத்தை பிடிச்சிக்கணும். எங்கே போனாலும் ஏமாத்துறாங்க, எங்கே போனாலும் மாத்துறது தான். இந்த சூழ்நிலையிலே யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய சிறுமையை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறார். தேவன் என் சிறுமையை பார்த்து நீ செஞ்ச எல்லா திருட்டு வேலையிலுமே என்னை தேவன் பாதுகாத்தார் என்று அறிக்கை. லாபானிடத்தில் அறிக்கை. அப்ப இன்றைக்கு தேவன் என்ன செய்யறாரு? இவங்க என்ன திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு போட்டோம், நான் கொடுக்கறத உனக்கு நான் கொடுப்பேன். நமக்கு என்ன செய்யறாரு அவரு? ஏற்கனவே பார்த்துருக்கோம். எகிப்துல சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, சம்பளமே கொடுக்கல, சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கல, அடிமைகளாய் வைத்து வேலை வாங்கினாங்க. கிளம்பும் போது கேட்டு வாங்க சொன்னார். முள்ளோ வெண்ணியை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இங்கேருந்து போயிருது. பொண்ணு வெள்ளியுமா அள்ளி கொடுத்தாங்க. கதடு பரிசுத்த நாமத்துக்கு சொல். அப்படி தேவன் என்ன செய்வார்? நம்ம கிட்ட இருந்து அபகரித்த எல்லாவற்றையும், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும், அது நம்முடைய நமக்கு மேலே இருக்க எஜமானோ எஜமாட்டியோ அல்லது நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய உறவினர்களோ யாரா இருந்தாலும் நம்ம வஞ்சித்ததற்கு தக்க பலனை ரெட்டிப்பாய் கொடுக்கிறது. ஒரு பங்கு கொடுக்க மாட்டார், ரெட்டிப்பாய் கொடுப்பார். நம்ம இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் கண் பார்க்கும். ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் நியாயம் உள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதுதான் நம்ம பாட்டு பாடணும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இனிமே தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா நன்மை செய்ய தான் என்னை அழைத்தார். அவருடைய பேரே நன்மைகளின் தகப்பன், நன்மைகளின் தேவன். அந்த தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இப்படி அநேகரை குறித்து பார்க்கிறோம். தன் சிறுமையை பார்த்தார்களுக்கு அறிக்கையிட்ட அநேகர் உண்டு. வேதத்துல வாசிக்கும் போது அன்னாள் அவங்க என்ன பண்ணாங்க? தேவன் என் சிறுமையை கேட்டருளினார். அந்த விண்ணப்பம் பண்றாங்க. ஏலி கூட தப்பா தான் பேசுறான். நீ குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு இருக்கா, குடியை உன்னை விட்டு விலக்குன்னு அன்னாளை கடிந்து கொள்கிறான். ஆனா அன்னாளுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளை நினைந்தருளினார். இவ்வளவு நாள் இருந்த ஒரு பெரிய நிந்தையை அவள் மேலிருந்து மாற்றி போட்டார். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் சிறுமையும் எளிமையுமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம மேல் இருக்கிற நிந்தை, எந்த நிந்தையா இருந்தாலும், அண்ணால் மேல் வைக்கப்பட்ட நிந்தையா இருக்கலாம், யாக்கோபின் மேல் இருக்கிற நிந்தையா இருக்கலாம், ஒருவேளை கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் அற்றவர்கள் செய்கிற நிந்தை அவர் இருக்கமாக அவமானமாக இருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள் தான் தேவ பிள்ளைகளை அநேக வேளைகளை வெட்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கத்தர் ஓடுனல நல்ல வேல், அதனாலதான் உனக்கு இந்த வியாதி, அதனால்தான் உனக்கு இந்த போராட்டம்னு சொல்லி நம்ம வேதனைப்படுத்துகிற காரியம். அதுவும் சிறுமை தான். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறுமை. அந்த சிறுமையை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய சிறுமையை கத்தர் என்ன செய்கிறார்? மேன்மையாய் மாற்றுகிறார். கத்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உபாகமத்தின் புத்தகம் 28:1 வாசிக்கிறோம். கத்தர் கொடுக்கிற எல்லா வாக்கு அதுல இருக்கிற வார்த்தையின்படி கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்ட வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து பலிக்கும்படி அவர் செய்வார். அதுக்கு நாம செய்ய வேண்டியதுதான் ஒண்ணுதான். நான் சிறுமைப்பட்டவன் என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு எந்த விதத்திலும் பெருமை வேண்டாம். பெருமையை நாம் தூக்கி, இந்த சிறுமையின் ஆவி எப்போ வரும்னா நான் பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சிம்சன். அவன் என்ன செய்தான்? அவன் மேல் இருந்த அந்த அபிஷேகம்,
அந்த நசரேய விரதம் அவன் மேல் இருக்கும் மட்டும் எல்லாவற்றிலும் ஜெயித்து கொண்டே இருந்தான். யார் வந்தாலும் ஜெயிச்சான். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் தூக்கி அடிச்சுப்பான். ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்று கொடுத்தான். ஒண்ணுமே இல்லை. அந்த கழுதை தாடை எலும்புனா எப்படி இருக்கும்? வளவளன்னு இருக்கும். அதை வச்சு 1000 பேரை கொன்று கொடுத்தான். 1000 பேர் கூட சண்டை போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனை கட்டி வைக்க எத்தனையோ முறை எத்தனம் பண்ணியும் அவன் எல்லாவற்றையும் பிடுங்கி என்ன செய்தான்? எரிந்து போட்டு அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவனுக்குள் கிரியை செய்யும். ஆனா என்னைக்கு அவன் அபிஷேகத்தை அடகு வைத்தான், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று அவன் என்ன செய்தான்? தெலீலாளுடைய கையில அடகு வைத்தானோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சிறுமை வந்தது. அந்த சிறுமை வேற, அது அவனே ஒப்பு கொடுத்த சிறுமை. அந்த சிறுமை தேவன் மாற்ற முடியாது. அதை இன்றைக்கு நாம் பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மையில் இருக்கிற எந்த சிறுமையானாலும், ஒருவேளை அது மற்றவர்களால் கொடுக்கப்படுகிற சிறுமையாக இருந்தால், நாம் தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கும் போது சிறுமையை மாற்றுகிற தேவன் நன்மையாய் மாற்றுகிற தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் இடமே நிரப்ப அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகும். ஆமென்.